தமிழகத்தில் எம்ஜிஆர் என்பது வெறும் நடிகர் அல்லது அரசியல்வாதி இல்லை, வாழ்க்கை சின்னம், வாழ்வின் வழிகாட்டி என்று அவரை முன்னுதாரணமாக கொண்டு ஆயிரக்கணக்கானோர் தங்களின் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டதற்கு சான்று கன்னியாகுமரியைச் சேர்ந்த இயேசுபுத்திரன் என்கிற சாதாரண மனிதரின் அசாதாரண வாழ்க்கைதான். கடற்கரையோரத்தில் பிறந்து வளர்ந்தவர் இயேசுபுத்திரன். அவர் தினமும் கடலில் மக்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் அவரை மிகவும் துன்பப்படுத்தியது. கடலில் நீந்த வருபவர்கள் பாறைகளில் சிக்கி உயிரிழப்பது, சிலர் மூழ்கி துயரமான நிலையில் உயிரை இழப்பது என்று நினைத்து வருந்தி கொண்டிருந்த போது ஒரு நாள் இப்படி துயரத்தில் மூழ்கி கிடக்கும் மனிதரை பார்த்து அவரது நினைவில் மின்னல் போல தோன்றியது எம்ஜிஆர் நடித்த படகோட்டி படம். அந்த படத்தில் எம்ஜிஆர் தனது உயிரையே பணயம் வைத்து மற்றவர்களின் உயிரை காப்பாற்றுகின்ற காட்சி அவரின் மனதில் அழியாத தீபத்தை அணையாமல் ஏற்றியது. அந்த நாளிலிருந்து கடலில் மூழ்கி போராடுபவர்களை காப்பது அவரது வாழ்க்கையின் புனித கடமையாகியது. ஏழை மனிதர்தான், ஆனாலும் பணக்காரரிடம் போல் கருவி இல்லை. ஆனால் அவர் வைத்திருந்த துணிவு, கருணை, மனிதப்பற்று மற்றும் எம்ஜிஆர் மீது கொண்டான அளவில்லா பக்தி அவர் பலரின் உயிரை காப்பாற்றியது. சிலரின் உடல் கரை சேர்த்து தந்தார், சில குடும்பங்களுக்கு கண்ணீரில் உயிரை மீண்டும் கொடுத்தவர். யாராவது கேட்டால் அவரது ஒரே பதில், எம்ஜிஆர் மாதிரி சும்மா பேசினா லட்சியமாகிடுமா, உதவின்னு வந்தா உதவணும் சார், அவர்தான் என் வழிகாட்டி, எம்ஜிஆர் போக்கில்தான் நான் என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று கூறி செயல்பட்டார். அவரின் வீடு எளிமையானது, அவரது வாழ்க்கை சாதாரணம், ஆனால் அவரது உள்ளம் மிக உயர்வு. எம்ஜிஆரின் சினிமா மற்றும் அரசியல் எதையும் தாண்டி அவர் ஒரு மனிதனின் உள்ளத்தில் மனிதத்தனத்தை நட்டார். அது வளர்ந்து உயிர்களை காப்பாற்றும் ஒரு மரமாக மாறியது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு.